ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7 டே சேலஞ்சில் இன்றைக்கி டே 7 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய சேலஞ்ச் வீடியோவில் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டே 6 வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது டிசைனில் நான் சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நியூவாக ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த சென்டர் கிளிப் டிசைன் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எதை வச்சு நான் சொல்லித்தர போனேன்னா, இந்த பைப் கிளீனரை வச்சு தான் இந்த சென்டர் கிளிப்பில் ஒரு அழகான டிசைன் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் அது ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் புதுசாக உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி பண்ணுற இந்த கிளிப்போட ரேட்டு எவ்வளவு நம்ம கொடுக்கலாம், ரேட் எவ்வளோ இருக்கும், அதை நீங்கள் கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் 6 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு கிளிப்புக்கும் என்னென்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு நீங்கள் கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான க்யூட்டான பைப் கிளீனரை வச்சு ஒரு அழகான கிளிப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் கிளிப் எடுத்துக்குங்க. உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ பைப் கிளீனர் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. அதில் உங்களுடைய ட்ரெஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வயலட் தான் எடுத்திருக்கேன். இப்போது ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளிப்பு இதை ஓப்பன் பண்ணி இந்த கிளிப்பை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்குங்க. இது மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் B7000 க்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன திங்ஸ் நான் சேர்க்க போகிறேன்னு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ஆனால் நம்ம அடிஷ்னலாக ஒன்று சேர்க்கும் போது அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக க்ளூ நீங்கள் இதில் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா இந்த பைப் கிளீனர் இதில் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த பைப் கிளீனரை லைட்டாக கீழேயும் கொஞ்சம் நீங்கள் கம்மு தடவி விட்டுருங்க. இப்போ இதை அடியில் பாருங்கள், அடியில் நான் பிடிச்சிக்கிட்டு இப்போ கீழேருந்து மேலே சைடாக நான் இதை சுற்றிக்கிட்டே வரப்போகிறேன். பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா பைப் கிளீனரில் வச்சு நான் இது உங்களுக்கு சொல்லித்தரும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா டைட்டாக, கொஞ்சம் சைடாக, இல்லை உங்களுக்கு நேராக வேணும்னா அதே போல் நீங்கள் சுற்றலாம். ஒன் பை ஒன்னாக நீங்கள் இப்போ டேரெக்டாக நேராக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேராகவும் சுற்றிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக வேணும்னா கிராஸாகவும் நீங்கள் சுற்றிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சுத்தம் போது அந்த க்ளூவோடு சேர்த்து இந்த பைப் கிளீனரை நல்லா ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிக்கும். இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் இது சுற்றிக்கிட்டே வரணும். என்னுடைய இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாத என்னென்ன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னென்னா
ஆரி ஒர்க் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரூச் ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, மேங்கோ லீவ்ஸ் டெக்கரேஷன் வீடியோ, குட்டி குட்டி டெய்லரிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இது வந்து நான் லாவெண்டர் கலர் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், அடியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து அடியில் வந்து நீங்கள் இதை வந்து விட்டுட்டு இந்த இடத்துல க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். பாருங்கள், அழகாக நம்ம வந்து இது சுற்றி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஸ்டோன் செயின் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஸ்டோன் செயின் சேர்க்கும் போது இது அழகாக இருக்கும். ஏன்னா பைப் கிளீனர் நீங்கள் பார்க்கும் போது நல்லா அது வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் அதில் வந்து இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். அதில் வந்து நல்லா நீட்டாக வந்து நீங்கள் லைட்டாக இந்த B7000 க்ளூவை வந்து அது மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ, நம்ம எந்த அளவுக்கு சுற்றி இருக்கோமோ அந்த லென்த்தில் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டோனை வந்து கட் பண்ணிவிட்டு அதோட மிடில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். லென்த்து வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இது வந்து ஸ்டிக் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரே லைனாக நீங்கள் வந்து அதை ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து லைட் வெளிச்சத்தில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த லுக்கு வந்து உங்களுக்கு தெரியல. இது வந்து லாவெண்டர் கலர் தான் நான் எடுத்து பண்ணுறேன். நான் இது கொஞ்சம் வந்து ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ இது அடிஷ்னலாக ஒரு ஒர்க் வந்து இதில் பண்ணணும். அப்போ இன்னும் இது வந்து அழகாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போது இந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த இப்போது பைப் கிளீனர் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு வந்து க்ளூ வந்து நல்லா தடவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டோன் செயின் வந்து எடுத்து இப்போ இதோட ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வைக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்டார்டிங்லேருந்து வச்சுட்டு இது கொஞ்ச நாள் ட்ரையிங் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டோனை வந்து இந்த சைடு வந்து அதே போல் இங்கே வந்து பாருங்கள், அந்த ஃபினிஷிங் நம்ம எங்கே பண்ணியிருக்கோமோ அந்த பைப் கிளீனர் அது பக்கத்துலேயே நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட அடிஷ்னலாக இன்னொரு திங்ஸ் வந்து நம்ம சேர்க்கலாம். இப்போது ஸ்மால் சைஸ் ஸ்டோன் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா நீட்டாக. இப்போ இதோட மிடில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டோனை வந்து இதில் ஒட்டி விட்டுலாம். பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இதே போல் ஸ்டோன் இதை விட கொஞ்சம் நீளமாக ஸ்டோன் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் 2 வந்து வேணும். அதை வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க.
நீங்கள் க்ளூ ஸ்டிக் கன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவும் வந்து அழகாக என்ன பண்ணுங்கள், ஒட்டி விட்டுருங்க. எல்லாமே கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். அப்புறம் இதில் வந்து இது பைப் கிளீனர் இந்த ஸ்டோனும் வந்து நல்லா ஒட்டிக்கும். அப்போ பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடை வந்து ஒட்டி விட்டுடலாம். நல்லா பக்கத்தில் இருக்கிறப்பல நீங்கள் வந்து இதை ஸ்டிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். நீங்கள் சுற்றி வந்து ஸ்டோனும் வந்து ஸ்டோன் செயினும் நீங்கள் ஒட்டலாம். இதுவும் இந்த லேயர் வந்து நீங்கள் 3 இல்லை 4 கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண அடிஷ்னலாக இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் அதை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் மிடில் வந்து சைடில் வந்து இதை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் ஒட்டிக்கும். இந்த சைடை வந்து ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் டைம் வந்து கொடுக்கணும், ட்ரையிங் டைம். இப்போ அதில் வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதில் வந்து நீங்கள் கோல்டன் கலர் பீடு வைக்கும் போது அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதை வந்து ஒயிட் கலர் பீடு வந்து வைக்கிறேன். இதுவாக ஹாஃப் கலர் பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அது வைக்கும் போது உங்களுக்கு அது ஃபினிஷிங்காக வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இது மேலே கொஞ்சமாக மிடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த கோல்டன் கலர் பீடு வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மல்டி கலர் உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த பீடும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையே வந்து நீங்கள் கோல்டன் கலர் பீடும் வந்து நீங்கள் வைக்கலாம். இதுக்கு பிறகு நீங்கள் இதே போல் ஒயிட் கலர் பார்லர் பீட் இல்லை மல்டி பீடும் நீங்கள் வந்து கலர் வைக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.